உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, முடிவே எடுக்க முடியாது உங்கனால. உங்க மேலயே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்ல. தலைவலி பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, சோர்வா இருக்கிறது. இதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சக்கரம் கிரவுண்ட் சக்ரா. இத துரியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சஹஸ்ரா சக்கரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் சக்ரா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? என்னென்ன யோக பயிற்சிகள், என்னென்ன உணவு முறைகள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குது? இது இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்மளுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போணும். நம்ம ட்ரீம் லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கும். அது எல்லாமே ஈஸியா நம்மளால அடைய முடியும். ஈர்ப்பு விதி பயிற்சிகள், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோபோனோபோனோ ஹீலிங் டெக்னிக், ஏஞ்சல்ஸோட சப்போர்ட், ரேக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ட்ரீம் லைஃப நம்மளால கண்டிப்பா அடைய முடியும். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்க இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கிரவுண்ட் சக்ரா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 7வது சக்கரம். நம்ம உடல்ல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 7th சக்கராவோட இன்ட்ரோடக்ஷனை பத்தியும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்க லைஃப்ல நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மற்ற சக்கரங்களை பத்தியும் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வாங்க. என்ன சக்கரம் இம்பேலன்ஸா இருக்குது அப்படின்றத உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க 2030 2026ன்னு லேட்டா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, 7 சக்ராஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 7 சக்ராவோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் எல்லா சக்ராஸோட டீடைல்ஸ் அண்ட் மெடிடேஷனை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உச்சம் தலையில். இன்னும் நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, உச்சம் தலையில் தொடக்கூடிய இடத்துல கிடையாது. உச்சம் தலையிலேருந்து ஒரு 2 இன்ச் மேலே இந்த சக்கரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிரவுண்ட் சக்கராவோட கலர் வந்து பர்பிள் கலர், ஊதா நிறம். 1000 இதழ்களை கொண்ட ஒரு சக்கரம் தான் வந்து கிரவுண்ட் சக்ரா. இது நம்மளுடைய பரிபூரண ஞானம், எண்ணற்ற அறிவு, பரம்பொருள் கூட நம்ம இணைஞ்சிருக்கிறது, ஆன்மீகத்துல ஒரு பெரிய நிலையை அடையிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த கிரவுண்ட் சக்ராவை நம்ம பேலன்ஸா வச்சுக்க போறோம். இது இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்க முடியாது. அப்படியே முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் நம்ம தீர்க்கமா இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ அண்ட் பி. இன்னைக்கு நீங்க வந்து ஆப்ஷன் பிக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதற்கான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அச்சச்சோ ஆப்ஷன் ஏ நல்லா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுக்க முடியாம இருக்கும், அல்லது எடுத்த முடிவுகளை நிலைத்து நம்மளால இருக்க முடியாம இருக்கிறது. இதெல்லாம் கிரவுண்ட் சக்ரா அஃபெக்ட் ஆயிருக்கிறத குறிக்குது. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்பவுமே ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா அது செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஏன்னா நீங்க என்கிட்ட வந்து எப்பவுமே நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்னைய மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் ரெகுலரா உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணி நம்ம எய்மை அடையிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பர்சனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சக்கரால கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுறீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தனிமையாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. நம்ம ஆக்சுவலி தனியாக இருக்க மாட்டோம். நம்மளை சுற்றி நம்மளுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா, நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆனாலுமே ஏதோ தனிமையாக அந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தனிமை உணர்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சக்ரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பயப்படுறது, உடல்நிலை அளவில் பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக வர்றது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், சோர்வாக இருக்கிறது, கண் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கிரவுண்ட் சக்ரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, மெடிடேஷன் பண்ணி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி கிரவுண்ட் சக்ரா வந்து பேலன்ஸாக வைக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி வரும். சரி, அது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நல்லது நடக்குதா ஓகே. அதே மாதிரி
நல்லது நடக்கும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கிற நம்மனால, நமக்கு ஏதோ ஒரு தீமையான விஷயம், கெட்டது நடக்கும்போது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒரு தோல்விய நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு தோல்வி நான் சந்திக்கிறேன் அப்படின்னா, அதுலருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறேன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இதுலருந்து நான் வெளிய வந்துடணும். அத விட்டுட்டு 1 மந்த், 2 மந்த்ன்னு ஃபீல் பண்ணிட்டே போறது, அக்செப்ட்டே பண்ணாம இருக்கிறது வாழ்க்கையில என்ன நடந்தாலும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கொடிய நோய் மாதிரி. ஸோ இந்த மென்டாலிட்டி வரணும். அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி வந்து இந்த சக்ராவ வந்து நீங்க பேலன்ஸ் பண்றது மூலமா கிடைக்கும். மனசுல, லைஃப்ல அமைதி வேணுங்க. எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அமைதி இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கிரவுண்ட் சக்ரால வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதற்கான பீஜ மந்திரம் வந்து ஓம். ஓம். இந்த மாரி அப்படின்ற எழுத்த ரொம்ப நீண்டு வந்து நம்ம இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்கணும். ஸோ நெறைய பேரு இன்னைக்கு காலகட்டத்தில யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. நெறைய ஏஞ்சல் பிரேயர்ஸ் பண்றீங்க. குலதெய்வ வழிபாடு, அ இந்த மாதிரிலாம் பண்றோம்ல. ஸோ இதெல்லாமே நீங்க ஈஸியா கனெக்ட் ஆகணும். நீங்க எந்த ஒரு ஒர்க் கிடைச்சாலும் ஒரு சிலருக்கு நம்ம பண்ற வேலைக்கான பிரதிபலனே இருக்காது. ஸோ நமக்கு கீழ வந்தவங்க கூட நெறைய பாயிண்ட்ஸ் வந்து கிரேட் வந்து அப்கிரேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த நிலையிலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதற்கேத்த எக்ஸாக்ட் பிரதிபலன் கிடைக்கலன்ற பட்சத்திலும் நீங்க இந்த சக்ராவ ஃபோக்கஸ் பண்ணணும். ஈஸியா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகறதுக்கு, ஏஞ்சல்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆகறதுக்கு, இந்த மாரிலாம் பண்ணும்பொழுது கிரவுண்ட் சக்ரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன யோக ஆசனங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ராஜ புஜங்காசனம், ஓய்வாசனம். படுத்த நிலையில ஓய்வாசனம் பண்ணுவோம்ல, அதுவே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். இந்த கிரவுண்ட் சக்ராவ ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸோ பஞ்சபூதங்கள்ல 5 சக்கரங்கள் கீழ இருந்து நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூலாதாரம் அப்படின்னா, நிலம் கூட தொடர்புடையது அப்படின்னு. அத மாரி கிரவுண்ட் சக்ரான்றது பிரபஞ்சத்து கூட தொடர்புடையது. ஸோ நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில இந்த சக்ரா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். என்ன கிறிஸ்டல் இதற்காக நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செலனைட் கிறிஸ்டல். அது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ், மல்லிகை, லோட்டஸ். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ வந்து நீங்க டைரக்ட்டா வந்து கிரவுண்ட் சக்ரால அப்ளை பண்றது மூலமாவோ, உங்களுடைய பாதங்கள்ல அல்லது நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து 1, 2 சொட்டு இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணி குளிக்கிறது மூலமாவும் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெறைய தண்ணீர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் லைக் வாட்டர்மெலன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணீர் இருக்கும். சுரைக்காயில நிறைய தண்ணீர் சத்து இருக்கும். இந்த மாரி தண்ணீர் நிறைந்த உணவு பதார்த்தங்கள நீங்க எடுத்துக்கிறது மூலமாவும் இந்த சக்ராவ பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஆழ் மனசுல நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா, ஆல்ஃபா, தீட்டா ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? காலையில எழுந்த உடனே ஆர் தூங்க போறதுக்கு முன்னாடி. அத மாரி மெடிடேஷன் பண்ணணும். எஸ்பெஷலி கிரவுண்ட் சக்ரா மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆழ் மனசு கூட வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த சக்ராவ ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் வந்து எல்லா ரிலிஜியனுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ரம்ஜானுக்கு பண்ணுவாங்க. ஹிந்து ஆல்சோ வந்து நிறைய ஃபாஸ்டிங் இருப்பாங்க. லைக் ஃப்ரைடே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து டியூஸ்டே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க, கார்த்திகை விரதம், பிரதோஷம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விரதம் வந்து எல்லா ரிலீஜியன்ஸ்லுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் வந்து எப்பயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இருக்கக்கூடிய பட்சத்திலும் நம்ம கிரவுண்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கிரவுண்ட் சக்ராவுக்கான தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி, மகாருத்ரன். இதற்கான சுரபின்னு பார்த்தீங்கன்னா, பீனியல், மூளை பகுதி வந்து இந்த சக்கரத்தோட தொடர்புடைய ஒரு பகுதியாக இருக்குது உடல் பகுதியில. ஸோ இது பஞ்சபூதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ பிரபஞ்சத்து கூடவே தொடர்புடைய ஒரு சக்ராவா கிரவுண்ட் சக்ரா வந்து இருக்குது. கிரவுண்ட் சக்ரா தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத என்ன சிம்டம்ஸ் மூலமா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. நிறைய பேர் கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. டிசம்பர் 26, 28 வரைக்கும் கிளாஸஸ் வந்து புக் ஆயிருக்கு அப்படின்றனால ஜான்ல வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து நம்ம ரீஓப்பன் பண்ணுவோம். லைக் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், மணி மேனிஃபெஸ்டேஷன், வெயிட் லாஸ், ரேக்கி எல்லாமே வந்து ஜான்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்காக சப்போர்ட் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். அதையும் கூடிய விரைவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். 7 சக்ராவோட மெடிடேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான அஃபர்மேஷனோட அந்த சக்ரா மெடிடேஷன்ஸ் வந்து இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.